அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், திருக்குறளை எழுதியவங்க பார்த்திங்கன்னா திருவள்ளுவர். திருக்குறள் பார்த்திங்கன்னா உலக பொதுமறை அப்படியே போற்றப்படும் தமிழ் இலக்கிய நூலில் பார்த்திங்கன்னா திருக்குறள். திருக்குறள் பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் திருக்குறள். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பார்த்திங்கன்னா பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர், பரிதி, பரிபெருமாள், தருமர், தாமத்தர், நச்சர், மல்லர், திருமலையர் அப்படின்னு 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு முதல்ல உரை எழுதியவர் பார்த்திங்கன்னா மணக்குடவர் தான் ஃபஸ்ட்டாக திருக்குறளுக்கு உரை எழுதுகிறாரு. ஆனால் சிறந்த உரை யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா பரிமேலழகரோட உரை தான் சிறந்த உரைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்தரவேதம், தெய்வநூல், தமிழர்களின் வேதம் அப்படின்னு திருக்குறளை அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா தெய்வப்புலவர், நாயனார், தேவர், பொய்யாமொழி புலவர், முதற்பாவலர், சின்னாபோதர், பெருநாவலர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி அப்படி அழைக்கிறாங்க. திருவள்ளுவரின் காலம் பார்த்திங்கன்னா கிமு 31ஆம் நூற்றாண்டு. நம்ம ஒவ்வொரு வருஷமும் தை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். இப்போ திருக்குறளில் பார்த்திங்கன்னா மூன்று பாலை பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் பிரிச்சிருக்காங்க. இப்போது அறத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 38 அதிகாரம் 4 இயல் இருக்குதுங்க. அதில் 4 இயல் என்னென்னு பார்த்திங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு 4 இயல் இருக்குது. இதில் பாயிரவியலில் பார்த்திங்கன்னா 4 அதிகாரம், இல்லறவியலில் 20 அதிகாரம், துறவரவியலில் 13 அதிகாரம், ஊழியலில் பார்த்திங்கன்னா 1 அதிகாரம், மொத்தம் 38 அதிகாரம் அறத்துப்பாலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருள்பாலில் பார்த்திங்கன்னா 70 அதிகாரம் இருக்குது. இயல் பார்த்திங்கன்னா 3 இயல் இருக்குது. என்னென்ன இயல் பார்த்திங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படின்னு 3 இயல்கள் இருக்குது. இதில் அரசியலில் பார்த்திங்கன்னா 25 அதிகாரம், அமைச்சியலில் பார்த்திங்கன்னா 32 அதிகாரம், ஒளிபியலில் 13 அதிகாரம் இருக்குது. மொத்தம் 70 அதிகாரம் பொருட்பாலில் இருக்குதுங்க. அடுத்தது இன்பத்துப்பாலில் பார்த்திங்கன்னா 25 அதிகாரம் இருக்குது. இதில் 2 இயல் இருக்குது. என்னென்ன இயல்னு பார்த்திங்கன்னா களவியல், கற்பியல் அப்படின்ட்டு. களவியலில் 7 அதிகாரம், கற்பியில் 18 அதிகாரம் இருக்குதுங்க. அடுத்தது திருக்குறளில் 1330 குறள் இருக்குது. அதிகாரம் பார்த்திங்கன்னா 133 அதிகாரம் இருக்குதுங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்குது. திருக்குறளின் பாவகை பார்த்திங்கன்னா குறள் வெண்பா. திருக்குறள் திரு எனும் அடைமொழி பெற்ற நூல். அடுத்தது திருக்குறளின் சிறப்பினை விளக்க பாடிய நூல் பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் பார்த்திங்கன்னா 55 பாடல் இருக்குதுங்க. அந்த 55 பாடல்களும் 53 புலவர்களால் பாடப்பெற்றது. நெக்ஸ்ட்டு திருக்குறளை முதல்ல அச்சிட்டவர் பார்த்திங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் அப்படி அச்சிட்ருக்காருங்க. அவர் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1812. அடுத்தது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப்.
போப் திருக்குறளை வந்து 40 வருஷம் படித்து அதுக்கப்புறம் தான் வந்து 1886ஆம் ஆண்டு வந்து மொழிபெயர்த்திருக்காருங்க. லத்தீனில் வந்து மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். திருக்குறளுக்கு முதலில் இட்ட பெயர் வந்து முப்பால். திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 42,194 எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்குது. திருக்குறளில் வந்து இடம்பெறாத ஒரே எண் வந்து 9. அடுத்தது திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே எழுத்து பார்த்திங்கன்னா அவுங்கிற எழுத்து வந்து திருக்குறளில் எங்கேயுமே வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அடுத்தது ஒரு முறை மட்டுமே வரும் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா வந்து லீமு கா அப்படிங்கிற 2 எழுத்து வந்து திருக்குறளில் ஒரே முறை மட்டும் வந்து வந்திருக்கும். அடுத்தது அதிக முறை வரும் எழுத்து பார்த்திங்கன்னா வந்து நீ. எத்தனை முறைன்னு பார்த்திங்கன்னா வந்து 1705 முறை வந்து நீங்கிற எழுத்து வந்து திருக்குறளில் வந்து வந்திருக்கும். அடுத்து திருக்குறளில் வந்து 7 முறை வந்து பார்த்திங்கன்னா கோடி அப்படிங்கிற வார்த்தை வந்து 7 முறை வந்து வந்திருக்குங்க. அதே மாதிரி 8 முறை வந்து 7 என்ற எண் வந்து வந்திருக்கும். திருக்குறளில் வந்து இடம்பெறாத சொல் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் மற்றும் கடவுள் அப்படிங்கிற 2 வார்த்தை வந்து திருக்குறளில் எங்கேயுமே வந்து இருக்காதுங்க. அடுத்தது திருக்குறளில் வந்து இடம்பெறும் இரு மலர்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா வந்து அனிச்சம் குவளை அப்படிங்கிற 2 மலர்கள் வந்து திருக்குறளில் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே விதை பார்த்திங்கன்னா வந்து குன்றிமணி விதையாக வந்து இடம்பெற்றிருக்கும். திருக்குறளில் வந்து இருமுறை வரும் அதிகாரம் பார்த்திங்கன்னா வந்து குறிப்பறிதல். மற்ற எல்லா அதிகாரம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு முறை மட்டும் வந்திருக்கும். இந்த குறிப்பறிதல் அதிகாரம் மட்டும்தான் வந்து 2 முறை வந்து வந்திருக்குங்க. அடுத்தது திருக்குறளில் வரும் ஒரே பழம் என்ன பழம் பார்த்திங்கன்னா வந்து நெருஞ்சி பழம். அடுத்தது இதில் வந்து 2 மரம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன மரம் பார்த்திங்கன்னா வந்து பனை மூங்கில் அப்படின்னு 2 மரத்தின் பேர் பார்த்திங்கன்னா வந்து திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்தது தமிழுக்கு கதை என்று கூறப்படும் 2 நூல்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து திருக்குறளும் கம்பராமாயணம் பார்த்திங்கன்னா வந்து தமிழுக்கு கதை அப்படி வந்து சொல்கிறாங்க. அடுத்தது உருசிய நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வந்து திருக்குறளை வந்து வச்சு பாதுகாத்துட்டு வந்து வராங்க. கவிஞர் தாராபாரதி பார்த்திங்கன்னா திருக்குறளை வந்து தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு வந்து போற்றாரு. அடுத்தது வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு இந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து திருக்குறளில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி குடும்பம் அப்படிங்கிற சொல்லு பார்த்திங்கன்னா இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா வந்து திருக்குறள் தான். அடுத்தது சிறப்புகள். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் அப்படிங்கிற கூற்று பார்த்திங்கன்னா யாருடையது பார்த்திங்கன்னா வந்து கால்டுவெல். அடுத்தது திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது உலகிற்கு வந்து பொது அப்படி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. இது யாருடைய கூற்றுன்னு பார்த்திங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது
தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனது. இது வந்து தேனி குடிக்கிறனாரோட கூற்று. அடுத்தது தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அப்படி வந்து கவிமணி தேசிய விநாயகரை வந்து சொல்கிறாரு. அடுத்தது உள்ளுதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இது வந்து மாங்குடி மருதனாரோட கூற்று. அடுத்தது வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலைந்தார் ஓர்ந்து. இது வந்து பரணரோட கூற்று. அடுத்தது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் 2 சொல்லுக்குருதி. பழகு தமிழ் சொல்லொருமை 4 அப்படின்னு வந்து பழமொழி பார்த்திங்கன்னா திருக்குறளோட பெருமையை வந்து சொல்லுது. இதில் வந்து நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது வந்து திருக்குறளே வந்து குறிக்குது. வள்ளுவன் தன்னை உலகனிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படிங்க வந்து பாரதியார் வந்து சொல்கிறாரு. அடுத்தது வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இது வந்து பாரதிதாசரோட கூற்று. அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். இது வந்து ஔவையாரோட கூற்று. அடுத்தது கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல். இது வந்து இடைக்காடர். அடுத்தது மானுட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஊதி நட. இது வந்து ஈரோடு தமிழன்பனோட கூற்று. அடுத்தது எல்லா பொருளும் இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையால். இது வந்து மதுரை தமிழ் நாகராரோட கூற்று. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து தமிழில் மிகவும் பிடித்த நூல் பார்த்திங்கன்னா வந்து திருக்குறள் அப்படி வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து அறிவாற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். இந்த திருக்குறள் வந்து என் வாழ்வுக்கு வலு சேர்த்தது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு.